குளிர்காலத்தில் குகை வீடு. ஒரு அழகான ஊர்ல ஆசாரியான சூர்யா அவனுடைய ஷெட்டில வேலை பார்க்க முடியாம அனல் தாங்க முடியாம வெளியில வந்தான். அவன் வேலை செய்யறது எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு தூரமா தெரியிற அந்த மலைய நோக்கி பாத்துக்கிட்டு இருந்தான். அங்கிருந்து வர காத்துல ஒரு ஈரப்பதமும் குளிர்ச்சியும் இருந்துச்சு. ஏங்க, வர வர வெயில் ரொம்ப அதிகமாகுது. இந்த ஓட்டு வீட்டுக்கு உள்ள உட்காரவே முடியல. நெருப்புல உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஏழைங்க நிலைமையே இப்படி இருக்குன்னா அங்க பணக்காரங்க நிலைமை வேற மாதிரி இருக்கு. அந்த வட்டி வியாபாரி பூபதி அவ்வளவு பெரிய வீடு இருந்தாலும் ராத்திரி தூங்க முடியாம தெருவுல சுத்திக்கிட்டு இருந்தாராமா. இயற்கைக்கு எல்லாரும் ஒண்ணுதான் போல. நீ சொல்றது உண்மைதான் சரஸ்வதி. பணம் இருந்தா வசதி இருக்கும். ஆனா இயற்கையை மாற்றக்கூடிய சக்தி பணத்துக்கும் இல்லை. நம்மளை சுத்தி வீசுற காத்து அனலா இருந்தா அந்த அனலையும் குளிர்ச்சியா மாத்துற அறிவு நம்ம கிட்ட இருக்கணும். ராத்திரி முழுக்க அனலால யாராலையும் தூங்க முடியல. இப்பதான் எங்க தாத்தா சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த கல்லுக்கு கீழே ஒரு ரகசியம் இருக்கான். என்ன ரகசியங்க? இந்த வெயில்ல எதுக்கு அந்த பழைய கதைங்க எல்லாம்? அது கதை இல்ல சரஸ்வதி, பூமி தாய் கொடுத்த வரம். நம்ம ஊர் எல்லையில ஒரு மலை இருக்குல்ல, அங்க ஒரு பெரிய குகை இருக்காமா. காலப்போக்கில் அந்த குகை மறைஞ்சிடுச்சேன்னு சொன்னாங்க. ஆனா அந்த குகைக்கு கீழே ஜில்லுன்னு காத்து வீசும் அப்படின்னு எங்க தாத்தா சொல்லுவாரு. உள்ள வர்ற அனலை தடுக்கிற சக்தி கல்லுக்கு தான் இருக்கு. இன்னைக்கு மதியம் காத்துல சின்னதா ஒரு ஈரப்பதம் இருந்துச்சு. அநேகமா அது குகையில இருந்து வந்த காத்தா தான் இருக்கணும். நான் ராமையாவை கூட்டிட்டு இப்பவே போய் பார்த்துட்டு வரேன். ஏங்க, நீங்க போறேன்னு சொல்றீங்க, ஆனா என் மனசுக்கு மட்டும் ஏதோ கொஞ்சம் கவலையா இருக்குங்க. இந்த வெயில் காலத்துல அந்த மலைக்கு மேல காலடி எடுத்து வைக்கிறதே கஷ்டம். இப்படி இருக்கும்போது அந்த குகை எங்க இருக்குன்னு கஷ்டப்பட்டு நீங்க தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஐயோ உசுரே போன மாதிரி ஆயிடாதா? எனக்கு கவலையாதான் இருக்கு. ஆனா இந்த வெயில் நம்ம ஊஜனங்களை பாடா படுத்துது. அதை சரி பண்றதுக்கு நீங்க ஏதாவது செய்றீங்க அப்படின்னா அதுக்கு முதல்ல நான் தான் சரி அப்படின்னு சொல்லணும். உங்க தாத்தா பொய் சொல்ல மாட்டாரு. அவருக்கு நம்ம ஊரை பத்தி எல்லாமே தெரியும். நிச்சயமா அந்த குகை இருந்தா நம்ம ஊஜனங்களுக்கு அது நல்லதுதான். அந்த பூபதியோட பணம் இந்த வெயிலுக்கு முன்னாடி அப்படியே தலை குனிஞ்சு நிக்குது. ஆனா உங்க அறிவு இந்த வெயிலையும் குளிர்ச்சியா ஆக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ராமையாவை துணைக்கி கூட்டிக்கிட்டு போங்க. 2 பேரா இருந்தாதான் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க துணையா இருக்க முடியும். ஆனா கொஞ்சம் கவனமா இருங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத சரஸ்வதி, நான் கவனமாக தான் இருப்பேன். நம்ம ஊர் ஜனங்க தாகத்தால் தவிக்கும்போது நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது இல்லையா? கடவுள் எனக்கு ஒரு வழியை காட்டி இருக்காரு. அதை தேடி போக வேண்டியது என் கடமை. அதான் ராமையா இருக்கான்ல, அவன் என் நிழல் மாதிரி கூடவே தான் வருவான். நாங்கள் பத்திரமா போயிட்டு வந்துடுவோம். இந்த சுட்டெரிக்கிற சூரியனோட வெயிலை விட நம்ம ஊர் ஜனங்க படுற கஷ்டம்தான் எனக்கு கவலையை கொடுக்குது. நீ கவலைப்படாத, நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள திரும்பி வந்துடுவேன். அடுத்த நாள் விடிய காலையிலேயே சூர்யா அவன் வீட்டு மாட்டு கொட்டையில உட்காந்துக்கிட்டு ராமையாவுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். விடிய காலையிலேயே காத்துல அனல் நல்லாவே தெரிஞ்சது. கொஞ்ச நேரத்துல ராமையா மெதுவா நடந்து வந்தான். அவனுடைய முகத்துல ஒரு பயம், ஒரு குழப்பம் இது தெளிவா தெரிஞ்சது. 2 பேரும் அந்த மாட்டு கொட்டகையில உட்காந்துக்கிட்டு பொறுமையா பேசிக்கிட்டு இருந்தாங்க. சூர்யாண்ண, உண்மையிலேயே அந்த மலைக்கிட்ட நம்ம போகணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த மலைக்கு கீழே இருக்கிற இடத்துக்கெல்லாம் சொந்தக்காரரு வட்டி வியாபாரி பூபதி. அவருக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சா நம்மள ஊர்லயே இருக்க விட மாட்டாரு. நாம அங்க பள்ளம் தோன்றதை யாராவது பார்த்தாங்கன்னு வச்சுக்கோயேன், தேவையில்லாம நம்ம மேல கட்டுக்கதையை கட்டி விட்டுடுவாங்க. ராமையா, பயந்தா நம்மளால எதுவும் செய்ய முடியாது. பூபதிக்கு என்ன, அவர் மெத்த வீட்டுல குழு குழுன்னு தான் இருப்பாரு. நம்மள மாதிரி ஏழைங்களோட நிலைமை, அது அவனுடைய பூமியா இருந்தா என்ன? இயற்கை வளத்தை யாராலையும் சொந்தம் கொண்டாட முடியாது. யாரு பார்த்தா என்ன, யாரு என்ன சொன்னா என்ன? நம்ம உயிரை பணையம் வச்சாவது அந்த குகையை கண்டுபிடிக்கணும். சரி வா போலாம். சூர்யா சொன்னதை கேட்டு ராமையா மனசுக்குள்ள ஒரு தைரியம் வந்துச்சு. 2 பேரும் முடிவு பண்ணிக்கிட்டு மண்வெட்டி கடப்பாறை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மலைக்கு போய் பார்த்தா அங்க முள்ளு புதிரு பெரிய பெரிய பாறையை தவிர வேற எதுவுமே இல்ல. ஆனா சூர்யா சில்லுன்னு காத்து வர பாறை எதுன்னு பார்த்து அந்த இடத்துல அவங்க பள்ளம் தோண்ட ஆரம்பிச்சாங்க. முதல்ல அங்க இருக்கிற முள்புதிரி எல்லாத்தையுமே எடுத்து பள்ளம் தோண்டிக்கிட்டு இருந்தாங்க. சூர்யாண்ண, இந்த பாறைக்கு கீழே என்ன இருக்க போகுது? இந்த வெயில்ல இங்க பள்ளம் தோன்றதுக்கு பதிலா மரத்து நிழல கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அப்புறமா போகலாம். ராமையா, கொஞ்சம் பொறுமையா இரு. இயற்கை அதோட ரகசியத்தை அவ்வளோ சீக்கிரம் காட்டிடாது.
அங்க பாரு, அந்த மலைங்களுக்கு நடுவுல இருந்து வர காத்து சூடாவா இருக்கு, நல்லா ஜில்லுன்னு இருக்குல்ல. அப்ப நிச்சயம் அங்க ஒரு ரகசியம் இருக்குன்னு தான் அர்த்தம். கஷ்டப்பட்டுக்காம கொஞ்சம் வேலைய பாரு. கொஞ்ச நேரத்துல சுரங்கம் மாதிரி ஒரு வழி தெரிஞ்சுது. உள்ள போய் பார்த்தா அங்க ஒரு அதிசயமே இருந்துச்சு. வெளியில 100 டிகிரி வெயில் அடிக்கும் போது அந்த குகைக்குள்ள மட்டும் நல்ல சில்லுன்னு தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அந்த குகை ரொம்ப பெருசாவும் இருந்துச்சு. சூர்யா நடுநடுவுல இருந்த சின்ன பாறைகளை எல்லாத்தையுமே ஓரமா எடுத்து வச்சு குகையை சுத்தம் செய்ய ஆரம்பிச்சான். சூர்யா அண்ணன், என்னென்ன அதிசயம் இது? வெளியில நெருப்பு கக்கிற மாதிரி வெயில் அடிக்குது, உள்ள இவ்வளவு குளிர்ச்சியா இருக்கே. உள்ள வந்ததும் பனி என் மேல விழுற மாதிரி ஜில்லுன்னு இருக்கே. விழற மாதிரி என்ன, இங்க புகையா போறது பனி தானே. உண்மையாவே இது அதிசய உலகம்தான். அந்த பூபதி வீட்டை விட இங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு. இங்க இந்த கல்லு எப்படி இவ்வளோ குளிர்ச்சியா இருக்கு? ராமையா, இது இயற்கையோட வரும். இங்க இந்த கல்லு வெயில உள்ள இழுக்காது, ராத்திரிக்கு குளிர்ச்சியா அப்படியே வச்சிருக்கோம். நாம கோணி பைய நினைச்சு அந்த வாசல்ல பைய தொங்க போடலாம். வரவங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் குளிர்ச்சியா இருந்துட்டு போவாங்க. ஆனா ராமையா, இந்த விஷயம் பூபதிக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சதுன்னா இந்த இடத்த கூட எப்படியாவது சொந்தமாக்கிப்பான். இன்னொரு பக்கம் ஊரோட வட்டி வியாபாரியான பூபதியோட நிலைமை ரொம்ப மோசமா இருந்துச்சு. அவனால அந்த வெயில தாங்கிக்க முடியல. அவனுடைய வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியல. அவ்வளவு பெரிய வீட்டை விட்டுட்டு வெளியில வந்து கைத்துக்கட்டுல உட்காந்துக்கிட்டு வேலைக்காரங்கிட்ட விசிறியை கொடுத்து விசிற சொல்லிக்கிட்டு இருந்தான். அதுலயும் மதிய நேரம் அவனுடைய வீட்டு செவறுகள் எல்லாமே அனல கக்க ஆரம்பிக்கும். ராத்திரியில அந்த வீட்டுல படுக்க கூட முடியாது. வேற வழி இல்லாம அனல் தாங்க முடியாம பாவம் பைத்தியக்கார மாதிரி தெரு தெருவா அவன் அலைஞ்சுக்கிட்டு இருந்தான். டே கனகையா, பணம் இருந்து என்னடா புண்ணியம்? ஒரு ராத்திரி கூட நிம்மதியா தூங்க முடியல. மாடியில படுத்துக்கிட்டு விசிறியால விசிறிக்கிட்டா கூட வர காத்து சூடா தானே வருது. அந்த ஜமீன்தார் நிலைமையும் என் நிலைமையும் ஒண்ணுதான். ஜில்லுன்னு காத்த கொடுக்கறவன் யாராவது இருந்தா எவ்வளோ பணம் வேணும்னாலும் நான் கொடுப்பேன். ஐயா, உங்களுக்கு மட்டும் இல்லை, ஊரில் எல்லாரோட நிலைமையும் இதுதான். ஆனால் நான் ஒரு வித்தியாசமான விஷயத்த கேள்விப்பட்டேன். அந்த ஆசாரி சூர்யா இல்லை, அவன் அந்த மலைக்கு கீழே ஒரு குகையை கண்டுபிடிச்சிருக்கானாமா. அங்கே ரொம்ப ஜில்லுன்னு இருக்கான். ஊருக்காரங்க எல்லாரும் ராத்திரி அங்கே தான் போய் படுத்து தூங்குறாங்க. அந்த ஆசாரி சூர்யாவா? அவன் புத்திசாலின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த மலைக்கு கீழே எப்படி அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கு? வா போய் பார்ப்போம். அந்த குகை மட்டும் என் இடத்துல இருந்தா நிச்சயமா அது எனக்கு தான் வந்து சேரணும். பணத்தை கொடுத்து நான் எல்லாரையும் சரி கட்டிடுவேன். பூபதி அவனுடைய வேலைக்கார கூட சேர்ந்து அந்த குகைக்கு போனான். குகைக்குள்ள வந்த உடனே அந்த குளிர்ச்சிக்கு அவனுக்கு மயக்கமே வர மாதிரி இருந்துச்சு. வெளியில இருக்கிற அனலுக்கும் உள்ள இருக்கிற அந்த குளிர்ச்சிக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்ல. ஆஹாஹா, எவ்வளோ குளிர்ச்சியா இருக்கு சூர்யா. லட்சக்கணக்கான பணம் கொடுத்தா கூட கிடைக்காத சந்தோஷம் இந்த கல்லுக்கு நடுவுல இருக்கா? சூர்யா, இந்த குகை உன்னோடதா? ஆமா, இதுக்கு எவ்வளவு வாடகை? இன்னைக்கு ராத்திரி நான் இங்க படுத்து தூங்கிக்கிறேன். எல்லாரையுமே வெளியில துரத்து. எவ்வளவு பணம் வேணும்னாலும் வாங்கிக்கோ. பூபதி ஐயா, பணம் நமக்கு வீடை கொடுக்கும், ஆனா குளிர்ச்சியை கொடுக்காது. பணத்தை வச்சு வசதியை வாங்கலாம், ஆனா இயற்கையை வாங்க முடியுமா? இது எனக்கு சொந்தம் இல்லைங்க ஐயா, நம்ம ஊரில் எல்லாருக்குமே சொந்தமானது. உங்களுக்கு அவ்வளோ பெரிய வீடு இருந்தாலும் எதுக்காக இங்கே தேடி வந்தீங்களோ அதுக்காக தான் எல்லாரும் வந்திருக்காங்க. இது எல்லாருக்குமே சொந்தம். இங்க பாருடா சூர்யா, எனக்கு நீதி சொல்ல வந்துட்டியா நீ? இந்த குகை என் இடத்துக்கு பக்கத்தில் இருக்கு. நான் நினச்சா எனக்கு சொந்தமாக்கிப்பேன். இதோட விலை என்னன்னு சொல்லு, பணத்தை கொடுத்து வாங்கிக்கிறேன். பூபதி ஐயா, காத்த வைக்க முடியாது, தண்ணியை ஒளிச்சு வைக்க முடியாது. இங்க உங்க அதிகாரம் செல்லாது. இந்த கல்லு உங்களுக்கு குளிர்ச்சியை கொடுக்காது. ஏன்னா உங்க வீட்டு கல்லே உங்களுக்கு குளிர்ச்சியை கொடுக்கல. இங்க பாசத்தோட மட்டும்தான் இருக்க முடியும். நீங்களும் அதே பாசத்தோட இருந்துக்கோங்க. இப்படி இருக்கும்போது இந்த விஷயம் அந்த ஊரோட ஜமீன்தாரருக்கும் தெரிய வந்துச்சு. பாவம், அவரும் அனல் தாங்க முடியாம அவருடைய கோட்டையில இருக்க முடியாம கஷ்டப்பட்டாரு. சூர்யா கண்டுபிடிச்ச அந்த குளிர்ச்சியான குகையை பத்தி கேள்விப்பட்டவரு அந்த குகைக்கு போகணும்னு முடிவு பண்ணி அவரும் அந்த குகைக்கு வந்தாரு. சூர்யா, உன்னை பத்தி தான் ஊர் ஜனங்க எல்லாருமே பேசுறாங்க. என்னோட கோட்டையில 100 பேர் விசிறிய வச்சு விசிறினாலும் கிடைக்காத குளிர்ச்சி உன் குகைக்குள்ள இருக்கே. நீ கண்டுபிடிச்சிருக்கிற இந்த குகை வெறும் குகை இல்ல, இது நம்ம எல்லாருக்குமே வீடுதான். ஆமா பூபதி, நீங்க என்ன பண்ற? ஐயா, இதை சூர்யா விற்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதான் நான் பணம் கொடுத்து வாங்கலான்னு பார்க்கறேன். வாய மூடு பூபதி. பணம் இருந்தா பெரிய ஆள் இல்லை, எவன்கிட்ட அறிவு இருக்கோ அவன்தான் பெரிய ஆளு.
சூர்யாவுக்கு அறிவு அதிகம், அதனால தான் இந்த ஊருக்காக பெரிய விஷயத்த பண்ணியிருக்கான். சூர்யா, உன்னோட திறமைய நான் நிச்சயம் பாராட்டியே ஆகணும். நம்ம ஊருக்காக நீ பெரிய நன்மையை செஞ்சிருக்க. சரி சொல்லு, இந்த குகையில தங்கணும்னா நாங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கல் அனலை இழுத்துக்காது, அதனால தான் இந்த குகைக்குள்ள குளிர்ச்சி அப்படியே இருக்கு. இதை கண்டுபிடிச்சது நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாருக்காகவும் தான். ஆனா சுயநலம் இல்லாம இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த குகைக்குள்ள வந்து இங்க தங்கணும். ஜமீன்தார் ஐயா குகைக்குள்ள இருக்கிற குளிர்ச்சியை அனுபவிச்சுக்கிட்டே பூபதியோட பேராசைய தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால அவரு நியாயத்து பக்கம் தீர்ப்பு கொடுத்தாரு. பூபதி, இங்க பாரு, நம்ம ஊரோட பிரச்சனைய நம்மளால தீர்க்க முடியல, ஆனா இவன் தீர்த்து வச்சிருக்கான். என்னுடைய கோட்டையிலையோ உன் மாடி வீட்டிலேயோ இல்லாத குளிர்ச்சி இந்த குகையில இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த சூர்யா தானே. சூர்யாவோட திறமைக்கு நான் 10 ஏக்கர் பூமியை அவனுக்கு பரிசா கொடுக்க போறேன். ஆனா இந்த குகை நம்ம ஊர்ல எல்லாருக்குமே சொந்தம்தான். என்னை மன்னிச்சிடுங்க ஐயா. பணம் இருந்தா சந்தோஷமா வாழலான்னு நினைச்சேன். ஆனா இவன் அறிவுக்கு முன்னாடி என் பணம் தலை குனிஞ்சு நிக்குது. நானும் இந்த குகையோட வளர்ச்சிக்கு என்னால முடிஞ்ச உதவியை பண்றேன். ஜமீன்தார் ஐயா சூர்யாவோட திறமைய புரிஞ்சுக்கிட்டு அவனை கௌரவப்படுத்துற மாதிரி பரிசை கொடுத்தாரு. பூபதி அவன்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு அந்த குகைக்குள்ள எல்லாருக்கும் தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்தான். ஆக மொத்தத்துல அந்த வருஷம் அந்த ஊர்ல இருக்கிற யாருமே வெயிலால கஷ்டப்படல. எல்லாருக்குமே குகையில இடம் இருந்துச்சு. அந்த குகையை கண்டுபிடிச்சதுனால எல்லாரும் சூர்யாவை பாராட்டினாங்க. பாத்தீங்களாங்க, நீங்க ஆசைப்பட்டபடி இப்ப ஊர் ஜனங்க எல்லாரும் வெயில கஷ்டப்படாம இந்த குகையில சந்தோஷமா இருக்காங்க. ஊர் பெரிய மனுஷங்க கூட உங்ககிட்ட தான் வந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பணங்கிறது நாமளா சம்பாதிக்கிறது சரஸ்வதி. ஆனா அறிவுங்கிறது கடவுளே கொடுக்கற வரம். அந்த வரத்தை பயன்படுத்தி ஊருக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை நாம பண்ணணும். இயற்கை கொடுக்கற வளத்தை யாராலையுமே பறிக்க முடியாது. விடாமுயற்சி இருந்தா முடியாதுன்னு சொல்ற விஷயத்த கூட நம்ம சுலபமா முடிச்சு காட்டலாம். கஷ்ட காலத்திலயோ பிரச்சனை வரும்போதோ ஒரு பணம் கொடுக்க முடியாத தீர்வை ஒரு மனுஷனுடைய அறிவு கொடுக்கும். அததான் இந்த கதை நிரூபிச்சிருக்கு. அது ஒரு அழகான ஊரு. அந்த ஊரோட எல்லையில செதஞ்சு போயிருக்கிற ஒரு சின்ன குடிசையில சிவையாவும் அவனுடைய பாட்டியும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. சிவையா நாள் பூரா ஜமீன்தார் வயல்ல மண்ணை சுமந்து ரொம்பவும் சோர்வா சாயந்தரம் வீட்டுக்கு வந்தான். பாட்டி, இந்த வெயில்ல உயிர் போயிடும் போல. கடப்பாறையை வச்சு வயல்ல இருக்கிற பாறையை இடிச்சா அந்த பாறையில இருக்கிற அனல் பட்டு எனக்கு கொப்பளமே போட்டுடுச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கூலி மட்டும் சரியா கிடைக்க மாட்டேங்குது. என் முதுகு தோலெல்லாம் வலிக்குது. இந்த மண்ணு முட்டையை தூக்க முடியாம என் முதுகே வளைஞ்சி போச்சு. ரத்தத்தை வேர்வையா சிந்தி உழைச்சாலும் வயிறார 3 வேளை சாப்பாடு சாப்பிட்ற பாக்கியம் நமக்கு ஏன் இல்லை பாட்டி? அப்படி சொல்லாதப்பா சிவையா. நீ இப்படி சொன்னா என் மனசுக்கு ரொம்ப வலிக்குதுடா. இந்த வயசுல எல்லாரும் முகத்துல இருக்க வேண்டிய சந்தோஷம் உன் முகத்துல இல்லடா. எல்லாம் என் தலை எழுத்து. உன்னை மகாராஜாவா பார்த்துக்க வேண்டியதை விட்டுட்டு உனக்கு இப்படி குடிக்கிறதுக்கு கஞ்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கேனே, இதுதான்டா என்னோட கெட்ட நேரம். உங்க அம்மா உயிரோட இருந்திருந்தா உன்னை இந்த நிலைமையில பார்த்து உசுரையே விட்டுட்டு இருப்பா. ஆனா இந்த வயசான உசுறு இன்னும் ஏன் உசுரோட இருக்குன்னு தாண்டா எனக்கு புரியல. பாட்டி, உன்னை விட்டா எனக்கு வேற யாரு இருக்காங்க? ஆனா ஏன் தான் இந்த பசி கொடுமையோ தெரியல. ஊர்ல எல்லாரும் வயிறார சாப்பாடு சாப்பிட்றாங்க. ஆனா நமக்கு குடிக்க இந்த கஞ்சி தான் கிடைக்குது. வெளியில வெயில் நெருப்பா கொளுத்திக்கிட்டு இருக்கு. இந்த வெயில்ல என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு உழைச்சி என்னால முடிஞ்சதை கொண்டு வந்து போடுறேன். ஆனா வெயில் இப்படியே அதிகமாகிக்கிட்டே இருந்தா நம்ம நிலைமை என்னாகுமோன்னு தான் தெரியல. இந்த வெயில் கொஞ்சம் குறைஞ்சா நல்லா இருக்கும் பாட்டி. இந்த வெயிலோட நம்ம உயிரும் போயிடுமோன்னு தான் பயமா இருக்கு. உன்னோட கவலை எனக்கு புரியுதுடாப்பா. அதனால தான் சொல்றேன், என்னோட ஆயுள் முடிகிற நேரம் வந்துருச்சு. திடீர்னு நான் போய் சேர்ந்துட்டேன்னா அடுத்து உன்னை யாரு பார்த்துப்பா? உனக்குன்னு ஒரு துணை ரொம்ப முக்கியம் இல்லையா? உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு ஒரு பொண்ணுக்கிட்ட உன்னோட பொறுப்பை ஒப்படைச்சிட்டா நான் நிம்மதியா போய் சேர்ந்துடுவேன். ஒரு வேளையாவது சாப்பாடு வடிச்சு போடுற ஒரு உயிர் இந்த வீட்டில் இருந்துச்சுன்னா போதுண்டா, நான் நிம்மதியா போயிடுவேன். ஏன் பாட்டி, நம்ம நிலைமை உனக்கு தெரியாதா? 2 வேளை கஞ்சி குடிக்கவே நாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த கிழிஞ்ச துணியை பார்த்து யாரு பாட்டி எனக்கு பொண்ணு தருவாங்க?
ஊரில் இருக்கிற எல்லாரும் என்னை பார்த்தா ஐயோ பாவன்னு தான் நினைப்பாங்க. அவங்க பொண்ணு கொடுக்குற சாகசத்தை யாரும் செய்ய மாட்டாங்க. என் வாழ்க்கையில் எந்த பொண்ணும் வரமாட்டா பாட்டி. நான் இப்படியே தனிமரமாக இருந்தே செத்து போயிடுவேன். என் கல்யாணத்தை பற்றி எல்லாம் யோசிக்காம நீ நிம்மதியாக படுத்து தூங்கு. தூங்கு பாட்டி. அடுத்த நாள் காலையில சிவையா எப்பவும் போலவே வேலைக்கு கிளம்பிட்டான். பாட்டி வெளியில உட்காந்துக்கிட்டு புளியில இருந்த கொட்டையை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் ஒரு வயசு பொண்ணு வெயில்ல காலெல்லாம் கொப்பளம் வந்து கூட பெருமூச்சை வாங்கிக்கிட்டு பாட்டியோட வீட்டுக்கு ஓடி வந்தா. அவ கண்ணுல கண்ணீர் இருந்துச்சு. ஏதோ பாதுகாப்பு தேடிதான் ஓடி வந்த மாதிரி இருந்துச்சு. பாட்டி, என்னை காப்பாத்துங்க பாட்டி. என்னை தேடிக்கிட்டனால மோசமானவங்க இந்த பக்கமா வராங்க. அவங்க கிட்ட இருந்து என்ன தப்பிச்சாகணும். உங்க குடிசையில நான் ஒளிஞ்சுக்கிறேன் பாட்டி. பாட்டி, அவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க பாட்டி. வாமா, வந்து உள்ள உக்காரு. பயப்படாதம்மா, இது ஏழைங்களோட குடிசை. எங்க வீட்டுக்கு யாரும் வர மாட்டாங்க, நீயும் மாட்டிக்க மாட்ட. சாயந்தர நேரம் சிவையா வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ யாரோ தெரியாத ஒரு வயசு பொண்ணு வீட்டுல இருக்கிறத பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டான். அவளுடைய முகம் பார்க்கறதுக்கு லட்சணமா இருந்துச்சு. ஆனா போட்டிருக்கிற துணிதான் ரொம்ப அழுக்கா இருந்துச்சு. யாரு நீ? என் வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்க? இந்த ஊரில் உன்னை பார்த்ததில்லையே. என்னோட பேரு சுமதி. எனக்குன்னு யாரும் இல்ல. என் சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. நான் வெளியூருக்கு வேலைக்கு போய்கிட்டு இருந்தப்போ வழியில 4 பேர் என்னை பார்த்து கிண்டல் பண்ணாங்க. என்னை துரத்திக்கிட்டு வந்தாங்க. அதான் ஓடி வந்து இங்க நான் ஒளிஞ்சுக்கிட்டேங்க. பாட்டி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த பொண்ணு இங்கே இருக்கட்டும். விடிஞ்சதும் கிளம்பி போக சொல்லு. ஊருக்காரங்க பார்த்தா 4 விதமா பேசுவாங்க. நாமளே கஷ்டத்துல வாழறோம், இதுல இது வேற வேணுமா? அப்படி சொல்லாதடா சிவையா. அந்த பொண்ணோட கண்ணுல உண்மை தெரியுதுடா. பாவம், அந்த பொண்ணு இங்க இருந்துட்டு போட்டோம். அன்னைக்கு ராத்திரி சிவையா வெளியில கைத்து கட்டல் போட்டு படுத்து தூங்குனான். உள்ள பாட்டியும் சுமதியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாட்டி, உங்க பேர பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறவரு போல. நீங்களே கஷ்டத்துல இருந்தாலும் எனக்கு உதவி பண்ணிருக்கீங்க. இந்த காலத்துல பணம் இருக்கிறவங்கள விட நல்ல மனசு இருக்கிறவங்க தான் ரொம்ப பெரியவங்க. ஆமாமா, என் பேரன் சொக்க தங்கம்மா. அவன் என்னைக்குமே அவனை பத்தி யோசிச்சதே கிடையாது. என்னோட ஆசையெல்லாம் ஒண்ணுதான். என் பேரன் குடும்பஸ்தனா ஆனா அதுவே போதும். ஆமா, உனக்கு தான் யாரும் இல்லைன்னு சொன்னியே. என்னோட பேரனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியாமா? அவன் உன்னை கண்ணுல வச்சு பத்திரமா பார்த்துப்பான். எங்க கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா அன்பு இருக்குமா? சுமதி அதை கேட்டு ஒரு நிமிஷம் அமைதியா இருந்தா. சிவையாவோட உழைப்பு, பாட்டியோட குணத்தை பார்த்து அவ யோசிச்சுக்கிட்டு இருந்தா. சில நாட்களுக்கு அப்புறமா சுமதி அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. சிவையாவுக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தாலும் பாட்டியோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே அவனும் சுமதிய மனசார கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா அவங்களுக்கு கல்யாணம் நடந்து கொஞ்ச நாள்ல பாட்டி நிம்மதியா கண்ணை மூடிட்டாங்க. இப்ப அந்த வீட்டுல இருக்கிறது சிவையாவும் சுமதியும் மட்டும்தான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சாயந்தர நேரம் வீட்டுக்கு முன்னாடி ஒரு குதிரை வண்டி வந்து நின்னுச்சு. அந்த குதிரை வண்டியில இருந்து பக்கத்து ஊரு வட்டி வியாபாரி இறங்குனா. ஏண்டா சிவையா, என்னோட பொண்ணு எங்கடா? என் பொண்ணு உன்ன மாதிரி ஒரு பிச்சைக்காரன் வீட்டிலையா வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் பொண்ணை உன் வீட்டில் ஒளிச்சு வச்சிருப்ப? ஐயா, நீங்க யாருங்க? என் பொண்டாட்டிய உங்க பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவ அனாதைன்னு வந்ததால தான் நான் ஆதரவு கொடுக்கணும்னு கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். நீங்க சொல்றது எனக்கு புரியலையே. அனாதையா? எவ்வளோ தைரியம் இருந்தா அனாதைன்னு சொல்லுவ? வட்டி வியாபாரி தனசேகரனுடைய பொண்ணுடா அவ. அம்மா சுமதி, அப்பா வந்திருக்கேன், வெளியே வா. நான் அனாதைதான் அப்பா. உங்களை மாதிரி ஏமாத்துக்காரனுக்கு பொண்ணா இருக்கிறத விட இந்த மாதிரி நேர்மையானவருக்கு பொண்டாட்டியா இருக்கிறது தான் எனக்கு பெருமைப்பா. சுமதி, என்ன இதெல்லாம்? நீ பணக்கார வீட்டு பொண்ணா? இந்த உண்மையை எதுக்கு என்கிட்ட சொல்லல? எதுக்காக என்னை ஏமாத்தன? என்னை மன்னிச்சிடுங்க. எங்க அப்பா பண்ண பாவத்துக்கு நான் பிராயச்சித்த பண்ணலான்னு தான் இங்க வந்தேன். அப்பா, நீங்க எழுதி வச்ச டைரிய நான் படிச்சேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி என் புருஷனோட அப்பாவோட 10 ஏக்கர் பூமிய நீங்க அவரை ஏமாத்தி புடுங்கிக்கிட்டீங்க. அந்த கவலையில தான் அந்த மனுஷன் போயிட்டாரு. பைத்தியக்காரி, அது ஒரு வியாபாரம். இந்த அழுக்க குடிசையிலையா இருக்க உனக்கு பிடிச்சிருக்கு? ஆமாப்பா, நீங்க எனக்கு போட்ட ஒவ்வொரு பருக்கையிலயும் ஒரு ஏழையோட கண்ணீர் இருக்கு. அது பிடிக்காம தான் நான் ஓடி வந்தேன். எனக்கு அப்பாவா இருந்து நீங்க செஞ்ச பாவத்தை இவருக்கு பொண்டாட்டியா இருந்து நான் கழிக்கிறதுக்காக வந்திருக்கேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் உங்க கூட வரப்போறதே இல்ல. என் புருஷன் கூட தான் வாழ போறேன். சுமதி, என் அப்பா சாவுக்கு காரணமானவருடைய பொண்ணா நீ? இந்த உலகம் எவ்வளோ விசித்திரமானது.
என் குடும்பத்தை நாசமாக்கனவன் என் வீட்டுக்கே மறுபடியும் வருவான்னு நான் எதிர்பார்க்கல. தேவையில்லாத பேச்செல்லாம் வேண்டாம். சுமதி, உன் சொத்தை எனக்கு எழுதி கொடுக்க போறியா இல்லையா? அந்த சொத்து உங்களுடையது இல்லப்பா, அது இவருடையது. அந்த உண்மையை ஊருக்கு சொல்றதுக்காக தான் நான் இங்க நின்னுகிட்டு இருக்கேன். வட்டி வியாபாரி சுமதிய வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைச்சதுனால ஊர்க்காரங்க எல்லாரும் ஜமீன்தார் கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னாங்க. உடனே ஊர் ஜமீன்தார் ஊருக்குள்ள பஞ்சாயத்தை கூட்டினாரு. ஜமீன்தார் ஐயா, இந்த சிவையா என் பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்கான். எனக்கு நியாயத்தை சொல்லுங்க. நியாயம் உங்க பக்கம் இல்லையே அப்பா. ஜமீன்தார் ஐயா, இந்தாங்க, இது எங்க அப்பாவோட டைரிங்க. இதுல சிவையாவோட அப்பாவோட இடத்த எப்படி ஏமாத்தி புடுங்கினாருன்னு எழுதியிருக்காரு. எனக்கு எங்க அப்பாவோட சொத்து வேணாம். என் வீட்டுக்காருக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைச்சா அதுவே போதும். இங்க பாருங்க வியாபாரி, உங்க பொண்ணு உங்களுக்கு எதிராக சாட்சி வச்சிருக்கா. அப்படி பார்த்தா நீங்க தான் இங்க குற்றவாளி. இப்பவே சிவையாவோட அப்பாவை நீங்க ஏமாத்தி வாங்கின 10 ஏக்கர் பூமியை அவனுக்கு கொடுக்கணும். கூடவே நஷ்ட எடையும் சேர்த்து அவனுக்கு கொடுக்கணும். இல்லைனா உங்களை நான் ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டியது இருக்கும். வேண்டாங்க ஐயா, என் பொண்ணு எனக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டா. சிவையா, என்னை மன்னிச்சிடு. என் சொத்தை உனக்கே தரேன். என் பொண்ணை மட்டும் நல்லா பார்த்துக்கோ. ஐயா ஜமீன்தார் ஐயா, எங்கள் அப்பாவுக்கு சொந்தமான 10 ஏக்கர் பூமியை மட்டும் எனக்கு கொடுக்க வச்சா போதும். நான் கஷ்டப்பட்டு உழைக்கிற விவசாயி. மற்றவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் எனக்கு வேண்டாம். என்னோட பெரிய சொத்து என் பொண்டாட்டி சுமதி தான். என்னுடைய பாட்டி ஆசைப்பட்டபடியே சுமதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் நான் நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஜமீன்தாருடைய தீர்ப்புக்கு அப்புறமா சுமதியும் சிவையாவும் பொறுமையா அவங்க வயலோட பத்திரத்தை எடுத்துக்கிட்டு நிம்மதியா வீட்டுக்கு வந்தாங்க. வரதுக்குள்ள ராத்திரி இருட்டவே ஆரம்பிச்சிடுச்சு. 2 பேரும் திண்ணையில உட்காந்துருந்தாங்க. அப்போ சிவையா, சுமதி, இன்னைக்கு நாள் முழுக்க நடந்ததெல்லாம் நினைச்சா ஏதோ கனவு மாதிரி தோணுது. என் அப்பாவோட சாவுக்கு காரணமானவருடைய பொண்ணு நீதான்னு தெரிஞ்ச உடனே ஒரு நிமிஷம் என் உலகமே நின்று போயிடுச்சு. அடுத்து நான் என்ன பண்ண போறேன்? உன் கூட வாழணுமா வாழ வேண்டாமான்னு ஒரு குழப்பமே வந்துடுச்சு. என்னை எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுத்தின? என்ன மன்னிச்சிடுங்க. அந்த உண்மையை சுமந்துக்கிட்டு உங்க கூட வாழ நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். உங்களை ஏமாத்தணுங்கிறதுக்காக நான் இங்க வரல. பாட்டி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டப்போ எங்க அப்பா பண்ண பாவத்துக்கு அது பரிகாரமா இருக்கும்னு நினைச்சுதான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க என்ன ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டீங்க. அப்பா தான் சந்தோஷம் பணத்துல இல்ல அன்புல தான் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மைதான் சுமதி, நான் என் அப்பாவோட ரத்தத்தை பகிர்ந்து பிறந்தவன். ஆனா என் வாழ்க்கையை பகிர்ந்துக்கிட்டவன் நீ. உன்னால தான் என் அப்பாவோட ஆன்மாவுக்கு நிம்மதி கிடைக்க போகுது. அந்த 10 ஏக்கர் பூமி கிடைச்சதை விட சந்தோஷம் எனக்கு உன்ன மாதிரி நல்ல மனைவி கிடைச்சது தான். ஆனா ஒன்று சுமதி, சொத்து வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு நாம ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் வாழக்கூடாது. நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே பண்ணலாங்க. உங்க பேச்ச மீறி நான் எதுவும் பண்ண மாட்டேன். நம்மளுடைய 10 ஏக்கர் வயல்ல விளைச்சல் மட்டும் இல்ல, பாட்டி ஆசைப்பட்ட சந்தோஷ அன்பு எல்லாத்தையுமே நாம விதைப்போம். இன்னையில இருந்து நாம புது மனுஷங்களா சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறோம். உண்மைதான் சுமதி, கோபம் பகை எல்லாத்தையும் மறந்துட்டு நாம கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பிக்கலாம். எங்க பாட்டியோட ஆசீர்வாதம் எப்பவுமே நம்ம 2 பேர் மேலேயும் இருக்கும். அநியாயம் பண்ணி இன்னொருத்தங்களை ஏமாத்தி சம்பாதிச்ச சொத்து பணம் எப்பவுமே நிலைக்காது. கஷ்டப்பட்டு உழைக்கிறவன அந்த கடவுள் எப்பவுமே கைவிட மாட்டாரு. பாவப்பட்ட பணத்துல வாழ்றதை விட கஷ்டப்பட்டு உழைக்கிறதுல தான் சந்தோஷமே இருக்கு.